தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திருச்சி வேலுசாமி சார் நம்முடைய வந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். திமுக காங்கிரஸ் கூட்டணியாக இது உறுதியாக இருக்கிறதா தற்போது? இந்த நிமிடம் வரை உறுதியாக இருக்கு. நாளைக்கு இருக்குமா இருக்காதா அதை உறுதியா நம்ம சொல்ல முடியாது. தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஆண்டுகள் இருக்கு. நான் முன்னாலே சொன்னேன், நாமினேஷன் போட்டு வித்ட்ராயல் பண்ணதுக்கு அப்புறம் கூட புதிய கூட்டணி உருவாயிருக்குன்னு. நான் பிஜேபி கூட கூட்டணி சேராது, அதை மட்டும் 200% சொல்லுவேன். வேறு எதையுமே என்னுடைய விருப்பம், இந்த கூட்டணி நீடிக்கணும் என்பது விருப்பம். அது நீடித்துதான் தீருமா என்னால சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப காங்கிரஸ் தலைவர்களாக இருக்கட்டும், கார்த்திக் சிதம்பரம் பேசுறதா இருக்கும், செல்வக்கட்டி, இவங்க எல்லாம் ரொம்ப அதிருப்தியா பேசிட்டு இருக்காங்க. என்ன அதிருப்தியா பேசுறாங்க? இப்ப சொல்றப்ப என்னன்னா, நம்ம தனித்து களம் காணணும், காங்கிரஸ் நம்ம எவ்வளவு நாள்தான் கூட்டணியிலே இருக்கிறது அப்படி சொல்ல நீங்க தப்பா சொல்றீங்க. அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்கிற ஆசை ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்கும். காங்கிரஸ் கட்சி ஒன்றும் ஆசிரமம் நடத்தல. இந்த சங்கரமணம் நடத்து காங்கிரஸ் கட்சி அதிகாரத்துக்கு வரணும், எப்பவுமே நிரந்தரமா கை கட்டிட்டு இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அதிகாரத்துக்கு வருவதற்காக தன்னுடைய கட்சியை வளர்த்தால் தான் முடியும் அப்படின்னு நினைக்கிறது எப்படி தப்பு? இல்ல, காமராஜர் ஆட்சி அமைப்போம் சொல்றாங்கல்ல, அப்ப அந்த சொல்றதே தப்பா? இல்ல அதனால திமுக கூட்டணி விலகி தனித்து களம் காண்றாங்க. அது இல்லைங்க, உங்க கற்பனை எதை வேணாலும் வச்சுங்க. இந்த கட்சியை வளர்ப்பதற்கு அந்த தொண்டரிடம் எதை சொன்னால் அவர்கள் உற்சாகப்படுவார்களோ அதை சொல்றாங்க. எந்த ஒரு கட்சியும் கூட்டணி என்பது தேர்தல் கூட்டணிக்காக. தனியா இருக்கிறவங்க அந்த கட்சி பலமா தன்னை வளர்த்து கொண்டால் தானே கூட்டணி கட்சியை மதிக்கும். காங்கிரஸ் கட்சி பலமா இருந்தா திமுகவை மதிக்கும், பலவீனமா போனா திமுகவை மதிக்காது. இது யதார்த்தம் தானே. எங்களை மதிப்பதற்காகவாவது காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்தணும் அப்படின்னு கட்சி தலைவருக்கு வேற என்ன வேலை? கட்சிக்கு தலைவரா செல்வபிரதியை போட்டிருக்காங்க, கட்சியை பலப்படுத்தானே போட்டிருக்காங்க, அதுதானே அவர் செய்யணும். ஏன்னா இப்போ திருமாவர்கள் சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஒரு தலித் முதல்வர் ஆகிறது அப்படிங்கிறது இங்க ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றப்போ இது எல்லாமே சேர்ந்து ஒருவேளை இப்ப எதிரொலிக்குதோ காங்கிரஸ்லயும்? சரி, இந்த நேரத்தில் நீங்க கேட்டதுனால சொல்லாம இருக்க முடியாது. 10 ஆண்டுகளுக்கு முன்பாக திருமாவளவன் பகிரங்கமா ஒரு கூட்டத்தில் பேச சொல்லட்டுமா? இந்த நிமிடம் வரை தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி நீடித்திருக்குமானால் ஒரு தலித் முதலமைச்சராக இருப்பார். அதனால இப்ப திருமாவளவன் பேசுறதுக்கு பதில் 10 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லிட்டார். சார், எது வேணாலும் நடக்கலாங்கிறது வேற, ஏற்கனவே அவர் சொல்லி இருக்கிறார் சொல்றேன். சூசகமா இல்ல சார், ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி ஏங்க இன்னைக்கு இல்ல சார், இந்தியாவில் நீங்க முதல் மந்திரியா கூட வரலாம், இந்து அறநிலையத்துறை அமைச்சராக இந்தியாவில் எவனும் யோசிக்க முடியாத காலத்தில் 54லேயே ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த தலித்தினத்தை சேர்ந்த பரமேஸ்வரனை காமராஜர் 54 ஆக்கினாரா இல்லையா? அதுதான புரட்சி, அதான மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குச்சு, சமூக மாற்றத்தை உருவாக்குச்சு. நாங்க தான் புரட்சி பண்ணோம்னு சொல்லிக்கிறதே கிடையாது. அவ்வளவு பெரிய புரட்சியை செய்தாலும் அது எங்களுடைய கடமைன்னு தான் நினைக்கிறோம். அதை வச்சு கொண்டு ஓட்டு கேட்கறதுக்காக ஊர்ல பேசுறது இல்லை. நான் திரும்பி உங்களை கேட்கிறேன், அவருக்கு பின்னால் இன்று வரை யாராவது செய்ய முடியுதா? இந்த அறநிலையத்துறைக்கு யாராவது போட முடியுதா? அதை போட்டதுக்கு அப்புறம் கேளுங்க, நான் பதில் சொல்றேன். ஏன்னா சார், இதெல்லாம் பாக்குறப்போ 26 தேர்தல்ல திமுக கூட்டணி கட்சிகள் ரொம்ப கடுமையான டஃப் கொடுப்பாங்களோ, இந்த சீட்டு இவ்வளவு சீட்டு கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லி எல்லா கட்சியும் கேட்டதாங்க செய்வாங்க. இல்ல, போன முறை பார்த்தா அந்த அளவுக்கு இல்ல. உங்களுடைய கேள்வி தவறான அடிப்படையில் வருகிறது. வெளியில தெரியறதா உங்களுக்கு தெரியும், கேட்கும் போது எல்லாரும் கூட தான் கேட்பாங்க, அது உங்ககிட்ட சொல்றது இல்ல. கேட்பது அவங்களுடைய உரிமை, தருவதும் தராதும் இவங்களுடைய உரிமை. அது பேச்சுவார்த்தை எப்படி நடக்கணும் உங்களுக்கு தெரியாது. நான் பேச்சுவார்த்தையில் உட்கார்ந்துருக்கேன், அதனால தெரியும். எங்க கிராமத்தில் ஒரு பழமொழி, இப்ப யாரும் சொல்றது இல்ல, உலக்கைக்கு இழைச்சா உளிப்பிடியாது தேராதா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பெருசா எனக்கு 50 சீட்டு வேணும்னு கேட்டா 25ஆவது கிடைக்காதா அப்படின்னு நினைப்பதான் அரசியல். அதனால எல்லா கட்சியும் இன்னைக்கு புதுசா உருவார ஒரு கட்சி வந்தா கூட, ஒரு சின்ன கட்சி கூட அதிகமா சீட்டு வேணும்னு கேட்கறது அவருடைய உரிமை. அது பேச்சுவார்த்தை எல்லாம் முடிவு செய்யப்படும். அதனால அவர் கேட்கறதே தப்புன்னு இல்லை. இது கல்வெட்டு சாசனம் அல்ல, கூட்டணியில இவர் தான் இருக்கணும் இவர் இருக்கக்கூடாதுலாம் மாறி மாறி வரும். ஒருத்தர் ஒரு பெரிய தலைவர், நான் பேர் சொல்ல விரும்பல, சொன்னா உங்களுக்கு அவர் மேல இருக்க மரியாதை கூடுமா குறையுமா எனக்கு தெரியாது. என்ன தம்பி கூட்டணி ஆகுது இதாவது? பாலிடிக்ஸ் இஸ் ஆர்ட் ஆஃப் ஃபேவர். தனக்கு எது லாபம் தருமோ, எது ஆதாயம் தருமோ அந்த முடிவை எடுப்பதற்கு பேர் தான் அரசியல். நீ வெறும் சித்தாந்தம் மட்டுமே பேசியிருக்க. என்கிட்ட 30-40 வருஷத்துக்கு முன்னால சொன்னார். அப்ப எனக்கு அவர் மேல கோவம் வந்துச்சு. ஆனா இப்ப யோசிச்சு பார்க்கிறேன், அவர் சொன்னது சரிதான். கொள்கை ரீதியா மட்டும் எந்த கூட்டணி சொல்லுங்க? ஒரு காலத்துல இந்த கட்சி தான் கூட்டு சேர முடியும், இந்த கட்சிகள் சேரவே முடியாது. இப்ப நான் முன்னால சொன்ன மாதிரி காங்கிரஸ் பிஜேபி மட்டும்தான் சேர முடியாது, வேற யார் வேணாலும் சேர முடியும்னு சொல்றேன்ல. அது ஒன்றும் புதுசு இல்லை, ஏற்கனவே எல்லா கட்சியோட கூட்டம் சேர்ந்திருக்கு. அதனால இப்ப கொள்கை ரீதியானது இல்லை. எல்லா அரசியல் கட்சிகளுமே தனக்கு எது சாதகமோ, தனக்கு எது வெற்றி வாய்ப்பை தருமோ அந்த கூட்டணியில் சேருவது, அதில் உருவாகுவது, அதுதான் நினைக்கிறாங்க.
அதில் யாரும் விதிவிலக்கு இல்லை. எல்லா கட்சிகளும் தனக்கு அதிக சீட்டு வரணும் தான் நினைப்பாங்க. அது முயற்சி செய்வதும் போராடுவதும் அதன் முடிவில் அந்த முடிவெடுப்பதும் அவங்களுடைய உரிமை. சோ அதனால பார்த்தா இப்ப இருக்கிற நம்ம எப்படி பார்த்தா ஒருவேளை பாஜகவும் திமுக ரொம்ப நெருங்கி வர்றாங்களோ? ஏங்க நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க எனக்கு புரியல. ஏற்கனவே பாஜகவும் திமுகவும் ஒரே ஆட்சியில் இல்லையா? கூட்டணி ஆட்சியில் இருந்தாங்கல்ல. இது ஒன்றும் புதுசு இல்லையே. விமர்சனம் செஞ்சாங்கல்ல பிரதமர் மோடி ஆட்சி விமர்சனம். ஆனா இப்போ என்ன தம்பி நீங்க இப்ப காலையில இந்த கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக கவர்னர் வந்து தப்பு தப்பா பண்றாரு அந்த அதை புறக்கணிப்புன்னு சொன்னாங்களா? சாயந்தரம் கலந்துக்கிட்டாங்களா? அதுக்கு அடுத்ததுக்கு வர அந்த கேள்விக்கு இல்ல அதான் அதனால வந்து அதை நான் சொல்ல விரும்பல. அதான் நான் முன்னாலேயே சொன்னேன். பாலிடிக்ஸ் இஸ் அ ஆர்ட் ஆஃப் ஃபேவர். தங்களுக்கு எது பலன் தருமோ, எது ஆதாயம் தருமோ, தங்களுக்கு எது பலம் சேர்க்குமோ அதற்கான முடிவை எடுப்பது ஒரு அரசியல் கட்சியுடைய உரிமை. அதுக்கு தான் எல்லாருமே மாறி மாறி சேர்ந்து இருக்காங்க. அப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே நான் சொல்றது உங்களுக்கு புரியும். ஆனா உண்மையா சொல்லுங்க சார், கலைஞருடைய அந்த நாணயம் 100 ரூபாய் அந்த நாணயம் அந்த விழாவுக்கு ராகுல் காந்தியை கூப்பிடல அப்படிங்கிறது ஒரு விமர்சனமா இருக்கு. அங்க ராகுல் காந்தியை கூப்பிட்டுருக்கணுமா இல்ல ராஜ்நாத் சிங்கை கூப்பிடணும்? அது அவங்க தான். நான் தான் முன்னாலே சொன்ன பாருங்க, பாலிடிக்ஸ் இஸ் ஆர்ட் ஆஃப் ஃபேவர். சார் ராகுல் காந்தி என்ன சார், அவரு ஸ்டாலினுக்காக போய் கேட் ஏறி குதிச்சு போய் ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு போய் என்னோட அண்ணன் மாதிரி அப்படின்னு சொன்னாரு. அவங்க அப்பாவோட 100 ரூபாய் நாணயம் கூப்பிட்டு இருக்கலாம் இல்லையா? மக்களுடைய இந்த கருத்தை நான் வரவேற்கிறேன். உங்க வாயில வந்திருக்கு, அதுதான் யதார்த்தம். அவங்க ஏன் கூப்பிடலன்னு எனக்கு தெரியாது. அதுவும் ராஜ்நாத் சிங்கை ஏன் கூப்பிட்டாங்க அதுவும் எனக்கு தெரியாது. இவர்களே வேற யாரையும் கூப்பிட விரும்பலைன்னாலும் மூத்த தலைவராக அவர் மதிக்கிற தலைவராக வீரமணியை கூட அந்த நிகழ்ச்சியில் முன்னிறுத்தி கூட பண்ணியிருக்கலாம், அல்லது நல்ல கண்ணை முன்னிறுத்தி பண்ணியிருக்கலாம். ராஜ்நாத் சிங் இதற்கு என்ன சம்பந்தம் எனக்கு தெரியல. அது அவர்கள் விளக்கினாதான் புரியும். நாம ஒருவேளை இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பாஜகவோட சமரசமா போகலாமோ அப்படின்னு திமுக நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கிறது அவங்ககிட்ட தான் கேட்கணும். இல்ல இந்த நிலைப்பாடு நான் அதை வியப்படைய மாட்டேன்னு சொல்லிட்டேன். அவர்களுக்கு எது லாபமோ அதை முடிவெடுப்பாங்க. ஒவ்வொரு கட்சியும் அந்த முடிவு தான் எடுக்க முடியும். இப்போ நான் இன்னும் எங்களையே சொல்றேனே, பக்கத்தில் இருக்க கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் எதிர்தான் இருக்கு. இங்கே கூட்டணியில் தானே இருக்கிறோம். இதுவே ஒரே நேரத்தில் நடக்கிற 2 மாநிலத்து வித்தியாசம் இருக்கு. இது அந்தந்த சூழ்நிலைக்கு தந்தார்போல், அந்த பகுதியில் தந்தார்போல் என்ன நிலைமையோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அரசியல் கட்சிகள் முடிவெடுக்கும். அந்த மாதிரி முடிவெடுக்க திமுகவுக்கு உரிமை இருக்கு. அது அவருடைய கொள்கைகளுக்கு முரணானதா, அது இசைவானதா, அது அவங்க தான் சொல்லணும். ஏன்னா இப்போ ராகுல கூப்பிடல அப்படிங்கறத தமிழக காங்கிரஸ் கவலைப்படுறதோ எடப்பாடி அவர்கள் ரொம்ப கவலைப்பட்டு சொல்றாரு. இருக்கலாம், அவரு திமுக மேல இருக்க பாசத்தோட சொல்லலாம். இல்ல காங்கிரஸ் மேலே பாசமா இருக்காரு. காங்கிரஸ் மேல பாக்கல, திமுக மேல அவருக்கு நிறைய பாசம் இருக்கு எனக்கு தெரியும். ஏன்னா திராவிட கட்சி இல்ல, அது வீணா போயிட நினைக்கிறாரு. அவங்க வந்து பிஜேபி கூட சேர்ந்தா நான் சேர்ந்துதான் நான் வீணா போயிட்டேன், ஐயோ பிஜேபி திமுக வீணா போயிருமோன்னு பயத்துல சொல்லிருக்கலாம்ல. நீங்க அப்படி யோசிங்க. இல்ல ஒருவேளை வெளிப்படையா கூட்டணிக்கு நாங்களும் வர்றீங்களா அப்படிங்கறத அவங்க கூப்பிடுறாங்களோ அது வேற சார். அதான் எது வேணாலும் நடக்கலாங்கிறது வேற. நான் முதல்ல சொன்னீங்க கேட்கல. நான் அவங்க கூட சேர்ந்து தான் வீணா போயிட்டேன். இன்னொரு கட்சி நம்ம பங்காளி கட்சியாச்சே திமுக, நீங்களும் அந்த சேர்ந்து நீங்களும் வீணா போயிடக்கூடாது அந்த நல்லெண்ணத்தில் சொல்லியிருக்கலாம்ல. நீங்க எல்லாத்தையும் தப்பா பாக்குறீங்க. இல்ல இதெல்லாம் வச்சு பார்க்கற ஒரு கூட்டணி, ஒரு தேசிய ஏற்கனவே பாஜக இருந்தாங்க, அவங்க கூட எல்லாத்தையும் இப்ப காங்கிரஸோட கூட்டணி வைக்கலாம் இருக்கலாம்ங்க. அதுதான் நான் மறுக்கவே இல்லையே. அது அவர்கள் ஆசைப்படுவதில் அது அவங்களுடைய விருப்பம். ஒரு கூட்டணி ஏன்னா ஏற்கனவே அதிமுக காங்கிரஸ் கூட கூட்டணி இருந்துக்கா இல்லையா? இருந்திருக்குங்க. அதனால இது நடக்கவே நடக்காது என்பதல்ல, இதுதான் உறுதியா நடக்கும் போது அதுவும் நான் சொல்லல. ஓகே சார். ஏன்னா கலைஞர் அவர்களை வந்து இந்து மத விரோதி அப்படின்னு சொன்ன அந்த பாஜகவில வந்த ராஜ்நாத் சிங் திடீர்னு புகழ்றார், எல்லாரும் எழுந்திரிச்சு நின்று மரியாதை செலுத்துங்க அப்படின்னு சொல்றார். இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? நேற்று வரலும் திராவிட இயக்கத்தை ஒழிப்பதான் எங்க வேலை. சித்தாந்த ரீதியாக, கொள்கை ரீதியாக, தத்துவ ரீதியாக இந்தியாவில் எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான் அப்படின்னு தமிழ்நாடு பிஜேபி தலைவர் சொல்லி இருந்தார்ல. அந்த சமாதிக்கு போய் அந்த அணிவு மாலை மரியாதை வைக்கிற போது பின்னால இருந்த அவரை தமிழக முதல்வர் முன்னால கூப்பிட்டு நிக்க வச்சார். அது நீங்களாம் பாத்தீங்கல்ல. இதுக்கெல்லாம் என்னன்னா அவங்க தான் சொல்லணுங்க, நான் எப்படிங்க சொல்ல முடியும்? இல்ல அண்ணாமலைக்கு முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரும் மரியாதை கொடுக்குறாங்க. அந்த இதுல கிட்டத்தட்ட எல்லாரும் பேசினவங்க எல்லாரும் பார்த்தா அதுல மரியாதை கொடுக்குறாங்க. நான் என்னன்னா கேட்கணுமோ அதை நீங்க கேட்டுட்டீங்க. இதுக்கு பதில் தான் தெரியலைங்க. இல்ல காங்கிரஸ்ல அதெல்லாம் தான் நான் சொல்றேன். அவங்க என்ன முடிவு வேணாலும் வரலாம்னு நான் சொல்றேன். போயிருவாங்கன்னு சொல்லல, போக மாட்டாங்கன்னு சொல்லல. ஆனால் அவர்கள் காங்கிரஸும் திமுகவும் ஒரு நீடிப்பது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அவர்கள் நீடிக்காமல் அப்படி போனாங்கன்னா நான் எடப்பாடி நினைச்ச மாதிரி ஐயோ பிஜேபி கூட சேர்ந்து இவங்க வீணா போயிருவாங்களே அப்படிங்கிற பயம் எனக்கு இருக்கு.
இல்ல ஏன்னா காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய தேசிய கட்சி. எப்போதுமே காங்கிரஸ் வந்து திமுக வந்து ஆட்சியில இருந்த போதும் சரி, இல்ல அவங்க எதிர்கட்சியாக இருந்த போதும் சரி, எதிர்கட்சி அந்தஸ்து இல்லாம இருந்த போதும் சரி, அப்ப எல்லாமே கூட்டணியில ஒன்றாக இருந்தவர்கள். இன்னைக்கு பார்த்தா ராஜ்நாத் சிங் வர்றாரு, அண்ணாமலையை முன்னாடி கூப்பிடுறாங்க. வாஜ்பாய் ஆட்சியில பிஜேபி ஆட்சியில கூட்டு மந்திரி சபையில திமுக மந்திரியாவும் இருந்துச்சுங்க. நீங்க அதையே ஒரு அதாவது ஒரு சைடு மட்டும் பாக்குறீங்க, இன்னொரு சைடு பார்க்க மாட்டீங்க. அதுதான் ப்ராப்ளம். அதனால ஏற்கனவே இதுல ஒன்றும் பெரிய புதுசு இல்லை. நான் முன்னாலே சொல்லிட்டேன், அவர்களுக்கு இது லாபம் தரும் என்றால் அந்த முடிவை எடுப்பது அவருடைய உரிமை. அது நம்ம தலையிட முடியாது. நாம இந்த கூட்டணி நீடிச்சால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நீடிப்பதும் நீடிக்காதும் என்னுடைய கையில் இல்லை, அந்த தலைமையுடைய கையில் இருக்கு. காங்கிரஸே விரும்பினாலும் திமுக விரும்பலன்னா என்ன பண்ண முடியும்? அல்லது திமுக விரும்பியும் காங்கிரஸ் விரும்பல என்ன பண்ண முடியும்? அதனால தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருக்கு. நான் முன்னாலே சொன்ன மாதிரி நாமினேஷன் தேதி முடிஞ்சதுக்கு அப்புறமே புதிய கூட்டணி உருவான அந்த ஊர்ல போய் இன்னும் ஒரு வருஷம் இருக்கிற போதே இப்போதே இப்படித்தான் கூட்டணி இருக்கும் பேசுவது அது பொழுதுபோக்காக இருக்கலாம், யதார்த்தம் இல்லை. ஏன்னா அது எல்லாத்தையும் விட்டு தள்ளுங்க. அண்ணாமலையே பயங்கரமா திட்டிட்டு இருந்தாங்க திமுகவினர். இப்ப பார்த்தா ரொம்ப முக்கிய மரியாதை கொடுக்குறாங்க, முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே. இதுக்கான நோக்கம் என்னவாக இருக்கும்னு பாக்குறீங்க? என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல அது உங்களோட பார்வை, என்னுடைய பார்வை. எனக்கு தான் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேனே, நீங்க தான் சொல்லணும். இப்ப அதை நான் மக்கள் சொல்றதை நீங்க சொல்றீங்க. இவங்க ஏன் அப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்கிறத நீங்க சொல்றத நானும் பார்த்தேன். திமுக அமைச்சர்களே 40 வயசு கூட தாண்டாத அந்த பிஜேபி தலைவர்கிட்ட குனிஞ்சு கும்பிடுறதெல்லாம், சீனியர் மந்திரி கும்பிடுறதெல்லாம் பார்த்தேன். இது ஒரு வித்தியாசமாக தான் தெரியுது. அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, இதை பொதுமக்களும் பார்க்கிறார்கள். அவர்கள் இதை என்ன பார்வை பார்க்கிறார்கள் என்பதை திமுக தலைமை சற்று யோசித்து பார்த்தால் உண்மை புரியும். அந்த உண்மையை புரிந்து கொண்டு எதிர்காலத்தில் அதை சரி செய்ய முயற்சித்தால் அது அவர்களுக்கும் நல்லது, தமிழ்நாட்டுக்கும் நல்லது. ஒருவேளை இதே திசையில் அவர்கள் போவார்கள் ஆனால் தமிழ்நாட்டுக்கு நட்டம் இல்லை, அவர்களுக்கு நட்டம். ஏன்னா இது பாஜக, தமிழக பாஜக அவங்க ஐடி விங்ல இருக்கவங்க அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுக ஒருவேளை அண்ணாமலை பார்த்து பயந்து விட்டது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதனால சொல்லிட்டாங்க இல்லைங்களா? இதுக்கு பதில் அவங்க தான் சொல்லணும், திமுக தான் சொல்லணும். நீங்க தான் சொல்றாங்கல்ல, ஐடி விங்ல சொல்லிட்டாங்கல்ல, அப்ப இவங்க தானே பதில் சொல்லணும். எங்களை பார்த்தாடா பயப்படுறேன்னு சொல்ல, நாங்க எங்கடா பயப்படணும்? சொல்ல வேண்டியது அவங்க தானே. நீங்களும் நானே எப்படி சொல்ல முடியும்? இல்ல அவங்களுக்கு கூட்டணியில இருக்கீங்க, ஏங்க அவங்க தானே சொல்லணும். அவங்க சொன்னாதான் அது பொருத்தம். இதுவரை அவங்க சொல்லாமல் இருப்பதே தவறுன்னு நான் நினைக்கிறேன். இது எப்படி சார் போகும்? ஏன்னா ஆளுநருடைய டீ பார்ட்டி வந்து நீங்க முன்னாடி இதை சொல்ல வந்தீங்க, நான் அதை வேறு பக்கமா நம்ம வந்து போயிட்டோம். ஆளுநரோட டீ பார்ட்டிக்கு வந்து போக மாட்டேன், ஆளுநர் ரொம்ப விமர்சனம் பண்ண திமுக. இப்ப ஆளுநரோட டீ பார்ட்டிக்கு போனாங்க, ஒன்னா உட்காந்து டீ குடிச்சாங்க, நல்லா சகஜமா பேசிட்டு எல்லாம் இருந்தாங்க. ஒருவேளை அப்படியே காங்கிரஸ் அப்படியே மறந்துட்டாங்களோ? முன்னாடி வந்து பேசி இப்ப மறந்துட்டாங்களா? நீங்க என்ன முதல்ல கேக்குறதுக்கு காங்கிரஸுக்கு சொல்றீங்க, சம்பந்தமே இல்லையே. இல்ல சார், கவர்னருடைய இது என்னங்கிறது, சித்தாந்தம் என்னங்கிறது தெரியும். அதை காங்கிரஸும் விமர்சனம் கொடுத்திருக்காங்க. ஏங்க நான் என்ன இங்க தப்பு பண்ணீங்க? காங்கிரஸ் மட்டும் இல்லைங்க, திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாமே புறக்கணின்னு சொல்லிட்டோம். திமுக மட்டும் கடைசி நேரத்தில் கலந்துக்குச்சு. அதுக்கான காரணத்தை அவங்க கிட்ட தானே கேட்கணும். நாங்க எப்படி சொல்ல முடியும்? இல்ல இது எங்களுக்கு அது வருத்தம் தான். ஓகே சார். சோ இது இப்படி எல்லாம் இருந்த கூட்டணி எப்படி சார் இருக்கும்? ஏன்னா 2026 கூட்டணி வர்றப்போ நீங்க சொல்ற என்ன வேணாலும் நடக்கலாமா? நீங்க திமுக கூட்டணி போயிடும் அப்படின்னு சொல்லணும்னு சொல்றீங்களா? எதுக்காக திரும்பி திரும்பி கேட்கறேங்கிறது புரியல. எதுவும் நடக்கலாம்னு நான் சொல்லிட்டேன். அதில் பொருள் உங்களை விட இதை பார்த்துக்கிட்டு இருக்க நேயர்களுக்கு புரியும். ஓகே சார். அது என்ன அப்படிங்கறத காலம் தான் பதில சொல்லும். இந்த நேரத்தில் நிகழ்ச்சியில் இணைந்து நேரத்தை ஒதுக்கி கொடுத்து உங்களுக்கு கருத்துக்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.